அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு சாம்பிள்லாம் கொண்டு வந்து கொடுத்தா. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 வகை எண்ணெயும் நெய்யும் வச்சுருந்தா. ஸோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்லெண்ணெய், இது பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய்ங்க. அவளோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அதில் எழுதி நம்பர்ஸ் எல்லாமே ஒட்டியிருந்தாங்க. ஸோ இது வந்து நெய்யுங்க. உண்மையாக சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் விட அதிகமாக எனக்கு நெய் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நெய். இது வந்து தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் என்னடா இவ்வளோ பியூராக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்மளாம் இங்கே வாங்கும்போது இப்படியா பியூராக இருக்கும்? இருக்காது இல்லைங்க. அதே மாதிரி நெய் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே நெய் செய்வேங்க. ஸோ நான் அதிகமாக வீட்டில் நெய் செய்கிறது எனக்கும் வழக்கம். அந்த நெய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூராக இருந்தது. வீட்டில் செஞ்ச அந்த வாசம் அப்படியே இருந்ததுங்க. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட ஸ்பூன் எடுத்துகிட்டு வர சொன்னேங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப பியூராக இருக்குது. எனக்கு தேங்காய் எண்ணெய் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வாசம் ஓப்பன் பண்ணுறேன். அப்பா என்ன வாசம் தெரியுமாங்க, எந்த அளவுக்கு பியூராக இருக்குன்றத என்னை விட அதிகமாக எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அந்த காலத்து ஆள். அவங்க வந்து இந்த மாதிரி பியூர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேஷனில் கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்ததுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கெட் கொடுத்துருந்தா. அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறுதானியங்கள். மொத்தமாக 14 பொருட்கள் இருந்ததுங்க. நம்ம ஒவ்வொன்றா என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஊர் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேடி பிடிச்சி சிறு வியாபாரிகள் கிட்ட இருந்தால் இவங்க வாங்கி வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையவே கிடையாதுங்க. அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணதால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன இருந்தது பார்த்தீங்கன்னா வெல்லம், சாமை, இது வந்து குதிரைவாளிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, வெல்லம் இருந்ததுங்க. ஸோ நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். ஊர் சைடில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான நிறைய பொருட்கள் சாப்பிடுவாங்க. பட் நம்ம சென்னையில் அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவப்பரிசி. இந்த சிவப்பரிசியில் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி உருண்டைன்னு கிடைக்குங்க. இன்னுமே எங்கள் ஏரியாவில் விற்கிது. ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்புங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 பொருட்கள் இந்த பாக்ஸில் இருந்ததுங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பேக்கெட் ஒன்று இருந்தது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரிங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ராகி பிஸ்கெட் இருந்ததுங்க. அது வந்து வந்த உடனே என்னோட பசங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாங்க. அது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த பனோல பேக்கிங் அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அதுவே நான் பார்த்து எங்கள் அம்மாட்ட சொல்லி வியப்பாயிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருந்தா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் மேலே இந்த கவரை பிச்சு எடுத்தால் மேலே ஜிப்லாக் கவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டெக்னாலஜி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ட்டு. ஸோ வெளில வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பியூரா இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த விவசாயி கிட்ட இருந்தே டைரக்டாகவே வந்து அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அவங்க ஆட் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து எவ்வளோ வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணி உங்களுக்கு டைரெக்டாகவே வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முந்திரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். முந்திரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த முந்திரியில் வந்து ஒரு மூக்கு வேற இருந்ததுங்க. ஸோ இந்த காம்போட முந்திரிலாம் சென்னையில் பார்க்குறது ரொம்ப ரேரு தான். ஸோ எனக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் பார்த்ததுமே ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் நம்ம சென்னையில் எங்கெங்கே கிடைக்குது. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் வருது. எல்லாத்துலேயுமே வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் மாதிரி, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. பிஸ்கெட்டில் கூட வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளை வாங்கி கொடுப்போங்க. இயற்கை சூழ்நிலையில், பசுமை வழியில், உழவன் உழைப்பில் நம்ம விதை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேங்க. ஸோ வாட்ஸ்அப் ஹாய்ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. பாய்.